நீங்க வீட்டை விட்டு வந்தது மாபெரும் தவறு தாய். மாமாவை நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன் போ. அப்படி எங்கதான் போகணும் அப்படிங்கிறேன். நான் எங்கேயாவது போயிட்டேன். அம்மா சாதனைங்கிற வார்த்தை ஏற்ற சொல்லாது தாய். வேற யார்கிட்ட சொன்னாலும் கூட நீ வாழ வச்சு உன்னை சந்தோஷமா பார்க்கணும் ஆசைப்படவே மாட்டேன். வாழ தாய். எங்க சாக கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, சாக கூடாது அப்புறம் உங்க வீட்டுக்கு வச்சிருக்கேன். நான் உன் வீட்டுக்கு பழைய சொல்லணும்னா எனக்கு வயிற்றால் கொடுத்துருவாங்க. ஹலோ ஹலோ சரி ஹலோ 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 அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு தாயி. என் முட்டாளிக்கான அலங்காரி அவருக்கு நல்லதை கெட்டதுன்னு அவருக்கு தெரியவே தெரியாதமா. எப்ப பார்த்தாலும் இவன் சத்தியம் பண்ணிருக்கா. நீ வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்க, ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தோமையில பேச மாட்டான். உன்னை அதுக்கான ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி உன்னை செய்வா. அதனாலதான் உன்னை சொன்னேன். நீ உங்க வீட்டுக்கு போகணும், என் வீட்டுக்கு வரணும். எங்க சேரிக்க பக்கத்துல 2 நாலு சொல்ல உங்களுக்கு ஒரு பச்சை குடிசை கட்டித்தாங்க. அந்த குடிசை நீங்க இருக்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எல்லாத்தையுமே நான் வாங்கி தரேன் தாய். ஆமாம் தாய். ஊருக்கு அந்த புறமே, ஊருக்கு அந்த புறமே, அழகான குடிசை கட்டித்தருவே, அப்படி கட்டித்தருவே, நான் கட்டித்தருவே. இந்த நாடகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல படம் நடக்குது கிடைக்கும் சொன்ன பாத்தீங்களா. இப்ப நம்ம திருவிழா போறதுக்கு அப்படியே கோயிலுக்கு முன்னால ஒரு பச்சை பந்தல் வைக்கிறோம் பாத்தீங்களா. அந்த பச்சை பந்தல் எதுக்காக நம்ம அமைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நான் முத்தமாவுக்கு நான் பந்தல் அமைச்சிட்டு பாத்தீங்களா, அப்படி எதிர்பார்த்ததான் ஒவ்வொரு ஆலயக்கூடிய திருவிழாவின் பொழுது அந்த கோயிலுக்கு முன்னால் நம்ம பச்சை பந்தல் வைச்சிருக்க காரணமே எல்லா இடத்துலையும் போது இந்த மாவட்ட வேப்பையில கும்பியை கொண்டு நம்ம தோட்டம் அமைக்கிறதுக்கு காரணம் தெரியுங்களா. முத்தாளமான கவட்டங்கள் அன்றே பொருள் அன்றே அடைய முடியும். அந்த அழியக்கூடிய தன்மை அக்கிய பொறுக்கக்கூடிய தன்மை எதிர்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாவட்ட வேப்பையில கும்பியில 3 எழுதுறாரு. இந்த 3 எதையை அக்கிய பொறுக்கக்கூடிய மறுபடியாகவே இந்த 3 எதையை அக்கிய பொறுக்கக்கூடிய தன்மை காரணம்தான் அந்த 3 எதையை கொண்டு மட்டுமே நம்ம தோட்டமாக அமைக்கணும். ஏன் தெரியுமா நம்ம வாழப்பட்ட குடும்பம் கேட்கிறோம். இந்த வாழப்பட்ட ஒரு வீட்டுல ஒரு வீட்டுக்கு ஒரு கட்டையை வைங்க, அந்த தார் விடப்போ பக்கம் கட்டுறதுக்கு தார் விடும். அதே போல அந்த பக்கத்தியாகப்பட்ட தார் விடுறப்ப அதுக்கு ஒரு பக்கத்துக்கு தார் விடும். வாழையடி வாழையா அந்த வாழை கட்ட அந்த பாட தந்திக்கிட்டே இருக்கிறது அதுக்கு அழிவுகளே கிடையாது. அம்மா இந்த கோயிலுக்கு போய் ஆதார சாமி விட போறப்ப இந்த வாழைப்பழத்தை படிப்பு கோயில சாமி கொடுப்போம். அப்படி கும்பிட போனோம்னா நம்ம குடும்பத்துக்கு வாழையடி வாழையா அழிவுகளே கிடையாது. அதுக்கு உதாரணமா தான் நம்ம கொண்டு போய் வாழைப்பழத்தை கட்டி வைக்கணும்.
இப்ப என் தங்கச்சி இருக்கிறதுக்கு எடுத்து தேடி கொடுத்துட்டேன். இன்னும் என்ன பிரியப்பட்டு கேட்கும் அது எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்குறேன். அப்பதான் நான் கூட கொடுத்த அண்ணனுக்கு சமமாக முடியும். தாயி, உங்களுக்கு இருக்கிறதுக்கு எடுத்து தேடி கொடுத்துட்டேன். இன்னும் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அது எல்லாத்தையுமே நான் வாங்கி தரேன் தாயி. அண்ணா, நான் சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு. பசிக்குது. வயிறுல கபகபன்னு எரியுது. எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, சாப்பிடுறதுக்கு. தாயி, நான் சாப்பிடுவேன், பசிக்குதுனே. தாயி, அது மட்டும் இல்லாம உன்னை எப்படியாவது அழகுபடுத்தலை. நெத்தி சுட்டி வாங்கி தரவே. நீ சாப்பிடுவேன்னு சொல்லி சொன்னே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு தாய். மனுஷன் எந்த வேணாலும் கூட இறக்கலாமா, ஆனா சாப்பாட்டை மட்டும் மனுஷன் இறக்கவே கூடாது தாய். உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு கூட சொல்லுங்க, நான் வாங்கி கொடுத்துடலாமா? எனக்கு பால் பழம் தான் வேணும். பால் பழமா? உங்க வீட்டுல கூழ் கருவாடு இருக்குல்ல? ஆமா தாயி, கூழ் கருவாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூழ் கருவாடு உங்களுக்கு அவ்வளவு கூழுக்கு மிஞ்சின மருந்துமில்ல, வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்துமில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாயி, என் பொண்டாட்டி எனக்கு கவுன்சி இல்லாம எனக்கு சாப்பாடே போட்டு வைக்கவே மாட்டான். எனக்கு கருவாட்டு குழம்புனா எனக்கு அவ்வளவு பிடிக்கிறது. சரி தாயி, உங்களுக்கு கனி வகைகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்? எலுமிச்சை ரொம்ப பிடிக்கும். எலுமிச்சையா? ஆமா. என்னமா போய் பிடிக்கக்கூடிய கனி வகைங்கிறீங்க? அந்த கனியோட கனவு உனக்கு தெரியாது. எச்சல் படாத கனி, அந்த கனி மட்டும்தான் கனி மட்டும்தான் பிடிக்கும். அந்த கனிக்கு உண்மையான பேர் வந்து எலுமிச்சை கிடையாதுமா? ராஜகனி என்று அஜாக்கனி என்று அந்த கனியை சொல்வாங்க. அதுக்கு எலுமிச்சை எப்படி பேர் எப்படி வந்துச்சு? இந்த எலியற்கை எல்லா கனிகளையும் எச்சல்படுத்துச்சு. ஆனா அந்த ஒரே ஒரு கனியை மட்டும் இன்றைக்கு வரைக்கும் எச்சல்படுத்துவது. இந்த எலியாகப்பட்ட அந்த ஒரு கனியை மட்டும் மிச்ச வச்ச காரணத்தால்தான் எல்லாருமே எதை மிச்ச வச்ச காரணத்தாலே எலுமிச்சை அப்படின்னு ஒரு இழப்பெயரை உண்டு பண்ணிட்டாங்க. இப்படி எச்சல்படுத்தாத கனியை கேட்டிருக்கீங்க, அது ஏதாவது கொண்டாந்து தரேன். தாயே, அன்னை கேட்கவே நீ அவளா நிறுத்தக்கூடாது. வீட்டை விட்டு வந்து 15 நாள் ஆச்சு. 5 நாளைக்கு தான் சாப்பாடு வாங்கி கொடுத்து வந்தேன். ஒரு 10 நாளைக்கு சேர்ந்தாப்புல சாப்பாடு வாங்கி கொடுத்து வந்தேன் தாயி. என்னங்க இது? இப்பதான் நான் தாயோட பக்கத்துல இருக்கிறத விட இவ்வளவு ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறது கிடையாது. கூட பரவாயில்ல ஒரு அன்னை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். மறுபடியும் வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க. சாமி, நான் மட்டும் சாமி மாசக்கணக்காக நிற்க போறேன். இல்லடாமா, வீட்டுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கி கொடுத்து வந்தேன் சாமி. என் உடம்பு தான் இருக்கு, என் உயிர் பூரா இங்கதான் சாமி இருக்கு. உடனே நான் அனாதே வந்து நாங்க போய் சந்தோஷமா இருப்பேன். அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன்டாமா. அப்படிதான் சாமி இல்லையே. சரி, போயிட்டு வாங்க இருப்பாரு. அப்ப உங்களை மனைவிட்ட பாசமா பேசணும், அன்பா நடந்துக்கணும். நம்ம எப்படி இப்ப பேசிட்டு இருக்கோமோ அதே போல உங்களுக்கும் பொழுதுபோட மாற்றத்தில் நேரம் போதே உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி உங்களுக்கு பேச்சு கொடுத்தா எப்படிப்பட்ட தெரியுமா உங்களுக்கு நான் கொண்டு வர போறேன். நாகமலைக்கு நீ நான் கொண்டு வாரேன்.
அந்த தாய்க்கு தான் எனக்கு இன்னும் கேட்கிறீங்க. ஆமா. அந்த தாய்க்கு ஒரு நேரத்தில் தங்கால் பிரியப்பட்டு கேட்டா, இப்ப நீங்க பிரியப்பட்டு கேட்டிருக்கீங்க. தங்காலுக்கு உங்களுக்கு என்ன உறவு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. அந்த கிளிக்கு உங்களுக்கு என்ன உறவு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கேட்டதை நான் கொண்டு வந்து கொடுப்பது என்னை கடமை. இப்போவே போய் நான் புரிஞ்சுக்கிறேன். தாயி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நான் வந்து கூப்பிட்டாதான் குடிசை விட்டு வரணும். வேற யார் வந்து கூப்பிட்டாலும் குடிசை விட்டு வெளியே விட்டாலுமா? யாராச்சும் வந்து கூப்பிட்டாங்க அந்த மணி வருமா கெட்டு வருமா, அதுக்காக தான் நீ குடிசைக்கிறியா அந்த பெரிய பேசிக்கிட்டு நான் போட்டு போய் கொண்டியாங்க. சாமி சாமி என்ன சாமி, அந்த நிலைமையில நான் தாத்தியா விட்டு போக மாட்டேன். நான் இத்தனை போய் என்ன தாய் கொலை பண்ணேன், நான் போய் உடனே கொண்டிருக்கேன் சாமி. சாமி திரும்ப சாமி முடியாது. சரி பார்த்து எங்கேயுமே காணும். ஒருவேளை அவங்க அம்மா மாதிரி அடையாளம் முக்கியமான சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? செய்யணும்னாலே காணும். நீங்க தேடி பார்த்து பிடிக்கணும். சொன்னதை செய்ய சொல்லணும். தேடி பார்த்து பிடிச்சி என்ன தெரியுதா? என்ன சொல்லுச்சு? நான் சாப்பிட்டு ஆனா இன்னைக்கு தாண்டா எனக்கு நல்ல செயலை பார்க்க போறேன். ஏமாத்திட்டு போயிடுச்சு. இல்லடா சொல்லிச்சுன்னா ஏற்கனவே ஒன்று சொல்லிச்சு. சாவடி சாவடி அதனால நீ பார்த்தோம்னா அதை நான் செய்ய சொல்ல முடியும். இல்லையா அப்பதான் நானே வைக்கலாம் பங்குலாம் போயிருந்தேன். நமக்கு சோறு கிடைக்காத மாதிரி அம்மா என்ன சொல்லிச்சு? தேடி காமிச்சு தடம்பாரு. சரி தடம்பாரு இந்த வரும் இந்த தடம் போதுரும். ஏய் முத்தமா தடம் தாண்டா, முத்தமா தடம் தாண்டா. இந்த வழியா போச்சு, அந்த வழியா போச்சு, இங்கே போச்சு, அங்கே போச்சு. இந்த இங்கே தாண்டா மலையில பழைய துணியை கட்டிட்டு வந்துச்சு. இவெல்லாம் முழுக்க கட்டிட்டு சரி சரி காலையில இன்னைக்கு என்ன முக்கியமா நடந்திருக்குது. நீ இங்க வந்திருந்தா என்ன பண்றது? காலையில உனக்கு எனக்கு கல்யாணம். நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதா? அங்க ரெண்டு மணவர ரெண்டு கல்யாணம் பண்ண. உனக்கு ஒரு மாப்பிள்ளை, எனக்கு ஒரு பொண்ணு கிடையாது. உன்னை கூட்டி போயிடும் வீட்டுக்கு. வீட்டுக்கு வா போவோம். போச்சு இல்ல அதெல்லாம் வரமாட்டேன்.
நம்ம கணேசுக்கு முன்ன பாடம் வாங்கி கிழமை இருக்கும் அது வாங்கி கொடுத்த பாடம் அவங்க மாப்ப பாரு கேட்கிறேன் யாரு சரி நம்ம செட்டியா துணிகள்லாம் அவுத்தே இன்னொரு வாட்டி பேச்சு கண்டிப்பா அண்ணா நீங்க போயிட்டு வாங்க வீரமகனே நிறைய நகைட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு உங்க முகரையே முடிக்க கூடாதுன்னு திருட்டு பையன் அது போங்க ஏய் வாடா இந்த பிள்ளை சொல்லி சொன்னா கேட்காதா அதை மட்டும் போடா நீ அப்ப நம்ம தூக்கி போட்டு வளர்த்தன நெஞ்சிலே மரத்தை தூக்கி போட்டு வளர்த்து புண்ணியமா போச்சுடா ஓட ஆமா ஓட நம்ம யாரு காட்டணும்டா ஏய் என்ன செய்வோம் நான் நேரா அளவரையில திறந்து பார்க்கறேன்டா என்னன்னு என்ன செய்வோம் கோவத்துல நேரா அந்த மாதிரி போகும் அலங்காரிக்க முதல்ல நான் போறா நீ மெழுகுவர்த்தி வாங்கி முன்னாடி வாடா முடிக்கிறேன் இந்த குடும்பத்துக்கு கிடைக்கிறது சரி நினைச்சதில்ல இதுவரைக்கும் அப்படி எந்த பாவம் அதான் வீரமாகி புத்தமலை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு பூரா சொல்லிடுவாங்க நமக்கு என்ன அதனால நான் நல்லா இருக்கேன் நீங்க மட்டும் வந்துருக்கீங்க அதைத்தான் கேட்டு நீங்க காதுல போட போறீங்களா ஐயோ வலிக்குங்க சரி 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 காதுல போட போறீங்க சரி நல்லாவே போடுங்க இல்லங்க ஏங்க என் புருஷன் தான் உங்களுக்கு தேடிட்டு வரேன் ஆமாங்க வரமாட்டேன் ஏன் அதாவது என் முன்னாடியெல்லாம் வெளியே போயிட்டு வாங்க சரி வாங்கிட்டு வர்றாங்க இப்ப எனக்கு ஒரு பூ கூட வாங்கி கொடுக்க இல்லையா அல்வாவா எனக்கா இல்லையே அதை அங்கே கிண்டுறேன் எங்க அல்வா அங்கே கடையிலையா கிண்டுறேன் ஒரு இடத்துல நீங்க மடப்பறையா ஏய் உனக்கு பிடிக்கலையா என்ன முடியல என்ன சொல்றீங்க வயசாகி போயிருச்சா உனக்கு எத்தனை இல்லை 4 இல்ல 4 இல்லை ஆமா 4 இல்லைனாலும் மார்க் குறையிலடா
பறிச்சலாம், கையில பறிச்சலாம், கால்ல பறிச்சலாம், இடுப்புல பறிச்சலாம், மண்டையில பறிச்சலாம், தொண்டையில பறிச்சலாம், எத்தனை செட்டியார பறிச்ச? புடவையில பறிச்சலாம். நீங்க சொல்லுங்க, எதுல எனக்கு பறிச்ச? என்னை எதுல அளவுக்கு சொன்னாரு? அதாவது வயசாயிடுச்சா அது சின்ன பிள்ளைய அவன் மத சரியில்லை. என்ன பண்றாரு? நான் செட்டியாரியா? கொஞ்ச நாளை பொறுத்துக்கிட்டு ஏமா எங்களை பார்த்தா செட்டியாருக்கு தெரியலையா? ஆமா, தெரியாம கேக்குறேன். யாரு எங்க வச்சிருக்கான்னு சொல்ல? சரி அதான் புருஷன் நடை சரியில்லை. நல்லா கால் நல்லா இருந்துச்சு. எப்படி நடக்கிறா? ரொம்ப நடக்கிறா? முறையே சரியில்லை. முடி மாதிரி இல்ல, என்ன மாதிரியா? முடி மாதிரி. முடி மாதிரினா? பேய் மாதிரியா இருக்கப்ப? அட முன்ன மாதிரி இல்ல. முன்ன மாதிரி இல்லையா? நீங்க வரங்க. முன்னாடி நானும் ரொம்ப நல்லா குண்டா இருந்தேனா? இப்ப அப்படியே ரொம்ப எரிச்சு போயிட்டேன். ஆமாமா, உண்மையிலே வைக்காத. எரிச்சு போயிட்டேனா? அதனால என் புருஷன் என்ன பண்ணாலும் நல்லா இருப்பாரு. ஆமா, இப்படி இருக்காரு. என் புருஷன் நல்லா இருப்பாரா? அவனுக்கு பிடிக்கிறேன்னு ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கேன். யாரு? ஏன் புருஷன்? எப்படிக்கு நாம சொல்லுவீங்க? அண்ணா நல்லா இருக்க மாட்டாரு. அப்பனா ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டான்னு சொல்லுவீங்க. பொண்டாட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவீங்க. எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு ஒரு வேலை காமிக்க முடியுமா? ஏய், நம்ப மாட்டேங்குது இந்த பிள்ளை. பார்த்தா என்ன செய்ய? என்ன ஆத்தா என்ன பண்ணா? நானாச்சு அவளாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க. ஆமா, ஆமா, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுதானே? அப்படியா? சரி, இருக்கட்டும். அவன் எங்க இருக்கேன்னு எனக்கு சொல்லுங்க, நான் போய் பார்க்கிறேன். ஆமா, நாங்க நீ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமா, காசு முடிய முடியாதா? இல்லாததாரி நாங்க சொன்னோம் நீ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. யா, நீயா கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்படியா? ஆமா. சரி, இருக்கட்டும், பார்க்கலாம். உனக்கு நல்ல பேர் இருக்கு. ஆமாமா, ரொம்ப நல்லது. ஆமா, சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் போய் வா பார்க்கிறேன். போ. வா போ. சும்மா விடக்கூடாது. போன உடனே நாய பறந்து. இங்க வா, இங்க வா. வா, வா. இங்க வா. ஏய், இங்க வா. வாங்க கிட்ட வா. நீ இப்படியே வா. அப்படி நின்னு. வா, அங்க பாரு, அங்க பாரு. தோப்பார் தோப்பார் தோப்பார். அங்க பாரு, முடியெல்லாம் எப்படி ரெண்டு ஒண்ணே சேர்ந்து. திருச்ச முடி. பாவமா இருக்கு. அடுத்து எப்படி? ஆ, பிரபகரமான ஆளு. அப்படியா? யார் சொன்னாங்கன்னா நீங்க தான் சொல்லவா? தெரியா போல முதல்ல வச்சு. சரிங்க, அப்படியே ஓரமா இருக்கு. சரி, இப்ப நான் போய் என்ன கேட்கணும்? ஓயா. ஏய், என்னடா கேக்கணும்? அது கெட்ட கேட்கல. அது வீடா போல. ஊரு கட்டவல. அத குக்கர திருக்கி. அத விட்டு போனவல. அத நார திருக்கி. உனக்கெல்லாம் ஆளாடிக்கிறேன். உனக்கெல்லாம் அறிவு. ஏய், வாயை மூடுடா. யாரை கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய், ஆ? நம்ம செட்டியார் மரியாதை. யார் நீங்க செட்டியாராங்க? பசங்க பிச்சை எடுத்து போய் செட்டியாரா? நம்மளே தேவமா. அப்படியே தேவர் தேவர் மூஞ்ச பாரு. தேவர் மாதிரி வச்சிருக்கு. சொல்லுவாயா? அடி பாடியே. அடி சக்காத்தி சொல்லுவா. இப்படி ஏன் போய் சொல்லுங்க? யார் சொல்லணும் நீ தான் சொல்ல முடியாது. உனக்கு தெரியாதா? எல்லாம் பேச பேச எங்க அண்ணன் நித்திர கொண்டு இருக்கு. ஏய், இப்படி வா. வரமாட்டியா? ஏய், ஐயோ, ஒன்றாவது முகத்துக்காக எப்படி முடிச்சா பாத்தியா? அதனாலதான் வளர்ச்சிப்பட்டிருக்கு. அதனாலதான் மயங்கிட்டாரோ? அந்த கண்ணை பத்திதான் மயங்கிட்டாரோ? அந்த கண்ணை அப்படியே நோண்டி எடுக்கணும். அது மீன் மாதிரி இருக்கு. அப்படி உன்கிட்ட இல்லாத என்ன அந்த பிளேட் இருக்கு? அது எனக்கு நீ போட வேணும். ஏய், என்னடி அப்படி பாக்குற? ஆமா, இவ்வளவு தானே போட்டுருக்காரு. தொங்குது. இங்க தொங்குதா? தொங்குதா தொங்குதான்னு உனக்கு தெரியுமா? தொங்குதா தொங்குதான்னு உனக்கு தெரியுமா? பெருசா தொங்குது. சரி, இதோட போங்க. ஏய், ஓடு மாதிரி பேச. ஆமா, ஏய், நடே பாத்தியா? அழகாக கண்ணுக்கு அழகாக உன்னை பார்த்து நக்கல் பண்ணுது. ஏய், பாரு.
ஐயா மாட்டாங்க. உங்களுக்கு இந்த அம்மா மாதிரி யார் அம்மா மாதிரி? அப்படின்னு அம்மா மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டேன். நாளைக்கு எப்படி நாளைக்கு அம்மாவே இருந்துருக்கோம். வயசுல மூத்தவங்களா இருக்கீங்களே சரி அப்படிங்கிறதுனால மரியாதை கொடுத்து பொறுமையா நின்று பேசிக்கிறீங்க. எனக்கு நிறைய வந்துருக்கு உங்களுக்கு நல்ல கட்டப்பட்டுருக்கு அப்படியே புத்தகம் நினைக்கிறேன் முடிய பிடிச்ச தோல்வி சொல்லுவேன். கண்டால் காப்பதும் போய் காதல் கேட்பதும் போயிடுச்சு. கீரை விசாரிக்கிறத அது போயிடும் போயிடுது. இல்ல நான் நேரா பாத்துட்டேன்னு சொல்றேன். ஆச்சரியமா மகன் நேரா பாத்து சொல்லுவாரு கேட்கறீங்க. சரி உங்க குடும்பத்தை நான் சொல்றது கேட்கறேன். உனக்கு இந்த பாடம் யார் வாங்கி கொடுத்தா? அப்ப நகை யார் வாங்கி கொடுத்தா? அவங்க சொன்னது நீ வாங்கினது உண்மையெல்லாம் போச்சு. அதாவது ஒரு தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் என்ன தெரியுமா அதெல்லாம் நேர்ந்துருக்கிறாரு. இதெல்லாம் தவறு நினைக்க கூடாது. ஆமா நான் அதுக்குள்ளே வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் இப்பவே சொல்றேன் நீ நல்லாவே இருக்க மாட்டேன். என் புருஷன் விட்டுட்டு மத்தியான எங்கேயாச்சும் ஓடி போயிரு யாருமே கிடையாது. அங்கே வந்து ஏன் கூட்டத்தை பாராட்டு வந்துட்டு நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியா நீ நாசமா போயிடுற. நான் ஏன் பாவம் என் புள்ள பாவம் நல்லாவே இருக்க முடியாது. என்று யாரும் வாராமல் என் மீது கல்லை பண்ணி வாரி இருக்கிறது. அடி பாவி பேடியெல்லாம் நெருப்பா பொழிந்தது அக்கடியா பறக்கிறது. இந்த கல்லை மண்ணை வாரி என் மீது எரிந்தாயோ அதே கல்லு மண்ணும் நீயும் யாரும் பிள்ளைகளும் கல்லை விளையாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சான். சோழியா பார்த்து விளையாட்டுக்கு ஒண்ணு ரெண்டா போட்டு விட்டு சண்டை போட்டு விட்டான். விளையாட்டு செஞ்சது சரி ஒத்துக்கத்தான் வேலை என்ன பண்றது? அழகாரி அழகாரி பிள்ளைகளையே நல்லாக்கி போச்சு. நீங்களே என் தங்கச்சி முத்தமா வீட்டு விட்டு போச்சு வந்துருச்சு. அது கேட்ட பொருள்லாம் மனசு போனாம வாங்கி கொடுத்தேன். மீன் இருக்கிற காசை வச்சு பிள்ளைங்களுக்கு தீபட புறப்பட்டேன். நீங்க இல்லனே என்ன எதிர்பார்த்து உட்கார்ந்து அதனாலதான் ஒரு வார்த்தை பார்த்து போட வந்தேன். அண்ணே உங்களுக்கு நல்ல வியாபாரம் எனக்கு நல்ல வியாபாரம். நான் போய் வீட்டை கொண்டாடி கூட சந்தோஷமா செய்தியோட என்ன தெரியுதா? மூணு வயது நல்லா வித்து போச்சா சந்தோஷத்துல வீட்டுக்கு நீ வந்திருப்ப பிள்ளை வீட்டுக்கு ஏதாவது புரிய வீட்டுக்கு போனா ஒரு சத்தம் கேட்டுச்சு. 2 பேர் சத்தம். யாரு கொண்டாடி அழகாரி முத்தமா 2 பேருக்கு சத்தமும் கேட்டுச்சு. என்னடா அப்படியே குத்து பார்த்தா 2 பேருக்கு வாய் சண்டை கை சண்டை குடி சண்டை. என் தங்கச்சி முத்தமாவுக்கு நான் புருஷ கட்டி கொடுத்து நான் கேட்ட பொருளாம் வாங்கி கொடுத்தேன். நான் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இது எப்படி என் பொண்டாடிக்கு தெரியும்? எப்படின்னா நீ வச்சிருக்கிறியா சுத்தமல்ல
எவன் ஒருத்தையும் கொண்டாடிக்கிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு விட்டானோ அண்ணே அவன் மண்ணு விளங்கினாலும் அவன் மசூடா விளங்க மாட்டேன் வீரபாகு அண்ணே வீரபாகு அண்ணே பாவாரம் தெரியாம சொல்லிருக்காங்க